ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுயன். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்டா, குடமுருட்டி ஆறு பார்க்க போகிறோம். அதாவது அது எங்கே இருக்குண்டா, பரந்தன்லேருந்து பூனரி போகிற ரோட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் பரந்தன்லேருந்து பூனரி தான் போகிறோம். போய்க்க நிறைய இயற்கையான இடங்கள் இருக்குது, அப்படியே பார்த்து கொண்டு போவோம். உண்மையாக இயற்கையை பார்க்க பார்க்க செலுக்காதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையை பார்க்க. ஸோ உங்களுக்கும் பிடிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முதல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வயல் தான். வயல் பச்சை பசையிலன்னு இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்கே பாருங்க, பெரிய பெரிய மரங்கள், இயற்கை பொருந்திய ஒரு இடம். இந்த ரோட்டால் வாராக்களுக்கு உண்மையாகவே இதை பார்த்துட்டு நல்லா இருக்கும். நாங்கள் சின்னல இந்த ரோட்டால் நிறைய தடவை வந்திருக்கிறோம். ஒரு நாள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிகளோட இப்போ இடம்பெயர்ந்துருந்தாங்க. பூனரிலிருந்து இடம்பெயர்ந்து போய் விஜயபுரத்தில் இருந்தாங்க. விஜயபுரத்துலேருந்து ஒரு நாள் பூனரிக்கு பூனரிலேருந்து பிறந்தனுக்கு வந்தாங்க. என்ன தெரிந்து கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க, சைக்கிளில் வந்தாங்க. பம்பு 3 கட்டி கொண்டு 4 படிகள் 3 சைக்கிளில் வந்தாங்க. இடையில ஒரு ஆள் சைக்கிள் காற்றும் போயிட்டு அப்படி. இப்போ சைக்கிளோடவே கஷ்டமாக இருக்குண்ணே. அதில் 4 பேரில் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு காலம். அப்போக்கு ரோடெல்லாம் இப்படி இல்லை, கிரவல் ரோடு தான். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு இப்படி இடங்கள் போய் பார்க்க ஆசை. இன்றைக்கி ஃபேமிலியோட வந்தபடியா ரங்கி போய் பார்க்கலாம் கிடக்கு. கட்டாயம் இன்னொரு கவர் இருக்குது, இதெல்லாம் ரங்கி போய் பார்ப்போமா. சதுப்பு நிலம் மாதிரி என்ன நல்ல வடிவாக இருந்தது அவங்க பார்க்குற இடங்கள். இதாம தான் இந்த ஆறு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதாம இந்த குடமுருட்டி ஆறு அது கிட்ட வந்துட்டோம். கிட்ட போய் பார்ப்போமா. இந்த பாலத்தை பாருங்க, இவ்வளோ அணுகளாக போய் கொண்டிருக்கேன். போக 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 போய்கொண்டே இருக்கேன்னு. பெரிய பாலம்தான். அப்படியே அங்கால பைக்கை விட்டுட்டு அங்கே போய் பார்ப்போமா. இவ்விடத்துல பைக்கை விடுவோமா, விட்டுட்டு ரங்கி கிட்ட போய் பார்ப்போம். நல்லா இருக்கு இந்த இடங்கள் பார்க்க. ஆளும் வர போகிறோண்டா, ஆக்களையும் கூட்டிக் கொண்டு கிட்ட போய் பார்ப்போம். தண்ணியை பாருங்க, இவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு சொல்லி. இது பறந்து விரிஞ்சு வருது என்ன தண்ணி பாருங்க. எல்லா இடத்தாலையும் சுற்றி எல்லா இடத்தாலையும் வருது பாருங்க. பார்க்க தண்ணி மெல்லமாக ஓடுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் சரியான வேகமாக ஓடுது. இல்லை ரங்குறதெல்லாம் ஆபத்து. ஸோ நான் சின்ன பிள்ளையோட வந்துட்டேன், ரங்கையும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வரைக்கும் தங்கி பார்ப்போம் என்ன. பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்கு, இவ்வளோ பெரிய ஆறு என்ன. பாருங்க பாருங்க, எல்லா பக்கத்தாலும் சுற்றி வருது தண்ணி. என்ன தண்ணி அதால் எல்லாம் அங்காலையெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் போகுது. காட்டாறு எப்படி இருக்கு ரங்கோமா. இன்றைக்கு வேண்டாம், ஒரு நாளை பார்ப்போமா. பார்க்க ஆசையாக தான் இருக்குது, ரங்கோணு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீச்சல் தெரியாதுல்ல. இது மற்ற பக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்க ஆசையாக கிடக்குன்னு. போட் ஒன்று இருந்தால் ஏறி போகலாம், போய் பார்க்கலாம். சரி பார்ப்போம், ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்க வடிவாக இருக்குது. ஏன்னா இப்படி இடங்களெல்லாம் போக ஆசை, போய் பார்க்க ஆசை. ஒரு போட் ஒன்று இருந்தால் அதில் போய் சுற்றி பார்க்க எல்லாம் ஆசை. பார்ப்போம். ஒரு அண்ணா மீன் பிடிக்க வந்தார், அவரோட கதைச்சு நாங்கள்
அவர் கிளிநொச்சிலேருந்து வாராராம், உடுத்தபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் மீன் பிடிக்க. அவளை காய்ச்சி போட்டு நாங்கள் பிடிக்கிற போகிறோம். பாருங்க இதை எப்படி இருக்குன்னு, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இதில் முந்தி இருக்க ஷூட்டிங் நடந்த இந்தியா படக்குழுவினர் வந்து யாருண்டா, ஆக்டர் நந்தாவும் மதுமிதாவும் படத்தில் வந்திருக்க ஷூட்டிங் எடுத்தவ. படத்தை பார்த்தீங்களா எப்படி இந்த வயல்கள் அப்புறம் அதான் இருக்கு. போர் அடிக்குதா நல்லா இருக்காவா? நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, போர் அடித்தாலும் லைக் பண்ணுங்க. ஓகேவா? இவ்விடத்தில் பாருங்க வயல் அங்கால அந்த ஆறு, இந்த ஆறு கால வருது, அதுக்கு அங்கால காடு இருக்குது. உண்மையாக பார்க்க நல்ல இடம், அங்கே போய் பார்க்கணும் மாதிரி தான் கிடக்கு. கணவரை நடக்கணும், சின்ன பிள்ளையோட போகலாது. ஒரு நாளைக்கு வரைக்க திருப்பி கட்டாயம் இந்த இடத்துக்கு போவோமா. இது சட்டப்படி சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்க. அங்கால கோயிலெல்லாம் இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குண்ணே. உண்மையாகவே இவ்விடம் வந்து மறக்க முடியாத ஒரு இடம்தான். விளையாட்டு போட்டிக்கு வந்து கவுஸ் ஓடிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து சம்பு ஓட்ட வரனாங்க படத்துக்கு, இந்த குளத்துக்கு. உண்மையாகவே அதெல்லாம் ஒரு காலம். என்னத்தில் வரண்டா, மாட்டு வண்டிலாம் வர்றது, ரெண்டு மாட்டு வண்டி வச்சுக்காம மேலே ஏறி சந்தோஷம் தான் உண்மையாக அந்த காலமெல்லாம். என்ன சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எப்படி இந்த இடத்த முதல் பாருங்க, சொர்க்கம் தான். பார்க்க வழியாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை கோவில் ஒன்று இருக்குது பாருங்க, நல்ல வடிவான கோயில். பூசையாவது போலடக்கோ போனால் புக்கை வாங்கிட்டு போகலாம் தான், லேட் ஆகிட்டு போவோம். அப்புறம் ஒரு நாளைக்கு வருவாங்க என்ன. இது வந்து நல்லூர் ஸ்கூல் பாருங்க, நல்லூர் மகா வித்தியாலயம். இதுவும் ஒரு பெரிய ஸ்கூல் தான் பாருங்க, நல்லா இருக்குண்ணே. இது வந்து கிரவுண்ட், இப்படி அங்கெல்லாம் வயல்கள் தான். உண்மையாகவே பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.